பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அசாம் தலைநகர் குவாஹாத்தியில் மேற்கு பகுதியில் உள்ள நீலாச்சல் மலையில் காமக்யா தேவி கோயில் உள்ளது. இது 51 சக்தி பீடங்களில் பழமையானதாகவும் புனிதமானதாகவும் போற்றப்படுகிறது. தாந்திரிக சக்தி வழிபாட்டின் மைய புள்ளியாகவும் இக்கோயில் உள்ளது. வடகிழக்கு மாநில மக்கள் மட்டுமின்றி நம் நாட்டின் பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் காமக்யா தேவியை வழிபடுவது நீண்ட கால வழக்கத்தில் உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் குறிப்பாக அரசியல் தலைவர்களும் இக்கோயிலுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். கர்நாடக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சிவக்குமார் காமக்யா தேவியின் தீவிர பக்தர். மாதம் ஒருமுறை காமக்யா தேவியை தரிசனம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. சிவக்குமாரின் அரசியல் ஏற்றங்களுக்கு, குறிப்பாக முதல்வர் பதவி கிடைத்ததற்கு காமக்யா தேவியின் அருளே காரணம் என அவர் நம்புவதாக தெரிகிறது. கர்நாடக அரசியல்வாதிகள் பலரும் காமக்யா தேவியை காண படையெடுத்து வருகின்றனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இக்கோயிலில் வழிபட்ட பின்பே முக்கிய முடிவுகளை எடுப்பார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சில நாட்களுக்கு முன் காமக்யா தேவியை வழிபட்ட பிறகே அவர் டெல்லி சென்றுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளின் எம்பிக்கள் பலரும் காமக்யா தேவி கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன் அதிமுக எம்பி தம்பிதுரை குடும்பத்துடன் சென்று வழிபட்டுள்ளார். தென் மாநில அரசியல் தலைவர்கள் ஆர்வமுடன் செல்வது அங்கு பேசுபொருளாகி வருகிறது. காமக்யா தேவி கோயிலில் தரிசனம் செய்ய இணையதளத்தில் இலவச தரிசனம் அல்லது சிறப்பு தரிசனத்திற்கு ஏதேனும் ஒரு அடையாள அட்டை எண்ணை குறிப்பிட்டு முன்பதிவு செய்ய வேண்டும். இப்போது 3 மணி நேரம் வரை காத்திருந்து காமக்யா தேவியை தரிசனம் செய்யும் நிலை இருப்பதாக அங்கு சென்று வந்த பக்தர்கள் கூறுகின்றனர்.